வணக்கம். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் பலம் என்ன, பன்னீர்செல்வத்தின் பலம் என்ன என்பதை மக்களும் புரிந்துவிட்டார்கள். அதிமுகவும் புரிந்துவிட்டது, ஏன் பன்னீர்செல்வமும் புரிந்துவிட்டார் என்று நம்புகிறோம். கிட்டத்தட்ட அதிமுக எப்பேற்பட்ட இடத்திலிருந்து தற்பொழுது கீழ்மட்ட இடத்திற்கு வருவதற்கு காரணம் ஒற்றுமை இல்லாததுதான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை குறைவின் காரணமாக சிங்கப்பூருக்கு அனுமதிக்கப்பட்டாலும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் அவர் அங்கு இருந்தே தமிழகத்தில் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். மாபெரும் வெற்றியும் அடைந்தார். இப்பொழுது எதற்காக அந்த நிலைமை உருவாகவில்லை? அடிமட்ட தொண்டர்கள் அதிமுகவிற்காக ஏன் வேலை செய்ய மறுக்கிறார்கள்? பாஜக, அதிமுக, திமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் தொண்டன் என்று நிரூபித்து விட்டால் அது அதிமுகவின் தொண்டர்களைப் போல் யாரும் வரமாட்டார்கள் என்ற பெயரை புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் கூறியிருப்பார். என்னுடைய உயிர் மூச்சாக என்னுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் என்னுடைய தொண்டர்கள் கூறுவார்கள் என்றும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் பல்வேறு பேட்டிகளிலும் பல்வேறு பிரச்சாரத்திலும் கூறியிருப்பார். ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், எவருடைய பேச்சுக்களும் தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிகாரத்தை ஏற்படுத்தவில்லை. காரணம், இவர்கள் தங்களுடைய பதவிகளை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், எந்த ஒரு வழக்குகளிலும் சிக்காமல் இருக்க வேண்டும் என்பதை தான் முதன்மையாக கொண்டு இருக்கிறார்களே தவிர மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதை இவர்கள் குறிக்கோளாக கொண்டு செல்லவில்லை. கடந்த 3 ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி ஏற்றவுடன் பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருந்தார். ஆனால் மக்கள் மத்தியில் அது முழுமையாக கொண்டு சென்றதா என்று பார்க்குமேயானால் கொண்டு சென்றது. ஆனால் தொண்டர்களுக்கு அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. காரணம், அதிமுகவின் தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நேரடியான தொடர்பு இல்லாததுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறிவிட்டது. பிரச்சாரம் என்று எடுத்துக்கொண்டால் எடப்பாடியாக இருக்கட்டும், அவருக்கு முன்னால் இருந்த புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள், அதற்கு முன்னால் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களின் வீட்டிற்கே நேரடியாக சென்று அவர்களது பிரச்சனை என்ன, அதிமுகவில் அவர்கள் வளர்வதற்கு என்ன செய்யலாம் என்பதை நேர்மையாகவும் சரியான முறையிலும் தலைவர்கள் செய்து வந்தார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை செய்வதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். அதை அவர்கள் பெரிதும் படுத்துவதில்லை. பணத்தை கொடுத்து அனைத்தையும் சரிகட்டி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் பன்னீர்செல்வம் அணியில் இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி இவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய உள்ளதாகவும், பன்னீர்செல்வம் அவர்களது தோல்விக்கு பிறகு அதிமுகவில் இணைய உள்ளதாகவும் செய்திகள் தற்பொழுது இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.